ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல் சிம்பிளி அனி. ஸோ இன்றைக்கி நான் எங்கே கிளம்பிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவுக்கு தான் போயிட்டுருக்கேன். ரேவந்தோட நேட்டிவ் பிளேஸ். ஸோ அங்கே வந்து அவங்களோட குலதெய்வம் டெம்பிள் இருக்குது. ஸோ கொடுங்கல்லூர் வந்து அவங்க அப்பாவோட சொந்த ஊர். ஸோ அங்கே தான் எங்களோட குடும்ப க்ஷேத்திரம் சொல்லுவாங்க. ஸோ அந்த அன்னபுவனேஸ்வரி அப்படின்ற ஒரு குலதெய்வம் இருக்குது. ஸோ அங்கே தான் நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம். ஒரு 3 இயர்ஸ் பேக் எனக்கு கல்யாணம் ஆகி பாப்பா பிறந்ததும் நாங்கள் ஃபஸ்ட்டு போன டெம்பிள் அதுதான் கேரளாவில். ஸோ அதுக்கப்புறம் அன்னப்பிரசனம் பண்ணுறதுக்கு குருவாயூர் போயிருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய தடங்கள் ஆயிடுச்சு. ஒரு வாட்டியும் போகணும்னு நினைக்கிறப்போலாம் யாரோ ஒருத்தர் வரல அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒருத்தரை டிபெண்ட் பண்ணியே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் எந்த இதுவே இல்லை, நம்ம போயே ஆகணும் அப்படின்ட்டு நாங்கள் டிசைட் பண்ணியிருந்தோம். ஏன்னா எங்களுக்கும் கொஞ்சம் வேண்டுதல்லாம் நிறைய இருந்துச்சு. ஸோ நம்ம எல்லா தடமும் ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறத விட ஸோ நம்மளே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து தனியாக போகிறோம். ஸோ யூஸ்வலாக ட்ரெயினில் போவோம், அதுதான் கம்ஃபர்டபுளும் கூட லாங் ஜேர்னிக்கு. பட் ஆனால் நம்ம சடனாக புக் பண்ணதுனால இப்போ வந்து ட்ரெயின் போக முடியாது. ஏன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் நிறைய இருந்துச்சு. ஸோ அதனால் எதுக்கு ரிஸ்க்குன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து பஸ்ஸில் புக் பண்ணியிருந்தோம், ரெட் பஸ் ஆப்பில். இது வந்து நேஷ்னல் ட்ராவல்ஸ் அப்படின்ற ஒரு ஏஜென்சி கிட்ட தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே பஸ்ஸு ஸோ அங்கே தான் அவங்கக்கிட்ட தான் புக் பண்ணியிருந்தோம். பஸ் பார்த்திங்கன்னா பாரத் பென்ஸு. ஸோ அதனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு இந்த பஸ் சூஸ் பண்ணுறது. யாராச்சும் லாங் ட்ராவல் பஸ்ஸில் புக் பண்ணுறீங்க, அதுவும் ஸ்லீப்பர் கோச்னால் பென்ஸ் மாதிரியான பஸ் புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா ரிட்டன் வரும்போது நாங்கள் அந்த தப்பை பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது இந்த மாதிரி ஸ்லீப்பரான பஸ்ஸில். பிகாஸ் இதுக்கு முன்னாடி நான் வந்து பஸ்ஸில் சீட்டர் மாதிரியான ஆப்ஷனில் தான் போயிருக்கேன். பிகாஸ் அவ்வளோ லாங் ட்ராவல் நான் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. லாங் ட்ராவல்னாலும் எனக்கு கம்ஃபர்டபுள் ட்ரெயின் தான். அதில் தான் நம்மளுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கும். பஸ்ஸில் அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் நாங்கள் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, செம்ம நீட்டாக இருந்துச்சு பஸ்ஸு. இந்த மாதிரி ஹோல்டர்லாம் கொடுக்குறாங்க, நம்ம பேக் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் தாராளமாக படுக்கலாம். அந்த மாதிரி 2 சீட்டர்ன்றனால அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ரொம்ப நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ப்ரைவசிக்கு எந்த குறைச்சலுமே இல்லை. இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் மேலே ஏறுறதுக்கு சைடில் வந்து ஒரு லேடர் மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. சார்ஜஸ் வைக்கிறதுக்கு, சார்ஜ் போடுறதுக்கு ஃபோன் ஹோல்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. ஸோ ஓவராலாக எனக்கு பஸ் ஃபெசிலிட்டி ரொம்ப பிடிச்சிருந்தது. மேபி ரெஸ்ட் ரூம் இருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் ட்ராபேக்காக ஃபீல் ஆச்சு. ஏசி பற்றி சொல்லவே வேணாம், செம்ம கூலிங் நல்லா இருந்துச்சு. அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நான் ஏன் பாரத் பென்ஸை சொல்கிறேன்னா, அது வந்து உங்களுக்கு வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த ஷேக்கிங் ஃபீல்லாம் பெருசாக இருக்காது. அந்த பாடி பெயின்லாம் கொடுக்காது. ரிட்டன் வரும்போது எங்களுக்கு அந்த பஸ் கிடைக்காதனால பயங்கரமாக அவஸ்தைப்பட்டோம். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் பென்ஸ் பஸ் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி விண்டோஸ் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துட்றாங்க. அப்பர் டெக்குன்றப்போ எங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருந்துச்சு, விண்டோ வியூலாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. பட் ஆனால் அதுக்கெலாம் குறைச்சலே இல்லை, சூப்பராக இருந்துச்சு. வியூ பார்க்க செம்ம அழகாக இருந்துச்சு. எனக்கு அதுவும் அந்த வார்ம்த் லைட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணாங்க. இங்கே வந்து நாங்கள் டின்னர் பிரேக் எடுத்தோம். ஃபுட்டு வந்து ரொம்ப அஃபோர்டபுள். 2 பேருக்கும் சேர்த்து ஒரு கீ ரோஸ்ட், ஒரு 3 இட்லி நினைக்கிறேன். 170 தான். ஆனால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாப்புவும் நல்லா சாப்பிட்டா, எல்லோரும் நல்லா சாப்பிட்டு சூப்பராக ஒரு உறக்கத்தை போட்டோம். இப்போ கரெக்டாக 4:10 4:30 இந்நேரம் நம்ம வந்து இறங்க வேண்டியது. ஆனால் இப்போ பஸ்ஸு பஞ்சர் ஆகி இங்கே நிற்கிறோம். நம்ம ஒரு பிளான் போட்டால் கடவுள் ஒரு பிளான் போடுறாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மணி ஆகிடும் போல் நம்ம போய் ரீச் ஆக. எக்ஸ்ட்ரா 2 hours இப்போ டிலே ஆக போகுது. ஸோ இதுதான் நாங்கள் ட்ராவல் பண்ண பஸ். இங்கே வந்து பஞ்சர் போட்டுட்ருக்காங்க. 1 hour நின்றுட்டுருக்கு. அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் கூப்பிட்டாங்க, பக்கத்தில் ரோட்டில் போகிற ஒரு பால் வண்டின்னு நினைக்கிறேன். அவரோட ஹெல்ப்போடு இப்போ வந்து பஞ்சர் போட்டுட்ருக்காங்க. இதுதான் பஸ்ஸோட நிலைமை இப்போதைக்கு.
1 hour டிலேக்கு அப்புறம் இப்போ பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து போயிட்டுருக்கோம். அப்போ இன்னைக்கு டே 2 ஆஃப் கேரளாவா? டே 2 ஒரு வழியாக கேரளா ரீச் ஆயாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா மணி இப்போ 6 ஆகுது. என் கண்ணு பாரு எப்படி வீங்கிருக்கு. இன்னும் திருச்சூர் போக எவ்வளோ நேரம் ஆகும் தெரில. இப்போ நாங்கள் ஆலத்தூர் கிட்ட வர போகிறோம். ஹாய் பாப்பு, குட் மார்னிங். குட் மார்னிங் சொல்லு அம்மாக்கு. ஏய் குட் மார்னிங் சொல்லு. நம்ம எங்கே இருக்கோம்? தெரியல. பட்டிக்காடுன்னு ஏதோ ஒரு ஊரில் இருக்கோம் இப்போ. இப்போ நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் திருச்சூர் இறங்க போகிறோம். ஐயோ மழை, அங்கே பாரு மேகம் இறங்குது மழையில். ஐயோ மழையில் மாட்டிக்கிட்டோம். பரவாயில்ல. பிளான் பண்ணிருக்கோமா பஸ்? இந்த பஸ்ல போலான்னு. அமலா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அங்கே தான் ரேவந்த் பிறந்தான். அதோட பிரான்ச்சு இங்கே பிறக்கல, திருச்சூரில் தானே பிறந்த. இதுவும் திருச்சூர் தான். இதுவும் திருச்சூரா? திருச்சூரில் ஒரு ஏரியா இருக்கும். இது இறங்க சொல்லிட்டாங்க, திருச்சூர் வர போகிறோம். ஸோ திருச்சூர் இறங்கிட்டு அங்கேருந்து கொடுங்கலூருக்கு பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் vlogல வந்து உங்களுக்கு கோயிலுக்கு போனதெல்லாம் வந்து உங்களுக்கு வரும். ஸோ ஸ்டே டியூன். தேங்க்யூ, பாய்.